தெலுங்கானா மாநிலம் நர்சம்பள்ளியில் காதல் திருமணம் செய்த பெண் கடத்தப்பட்டிருக்கும் சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதுகுறித்தான மேலும் விவரங்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் கிரண் இணைப்பில் இணைகிறார். கிரண், வணக்கம். இது குறித்தான முழு விவரங்களை பதிவு பண்ணலாம். வணக்கம் பவித்ரா. காதல் திருமணம் செய்த மகளை பெற்றோர் வலுக்கட்டாயமாக கடத்தி சென்ற போது அதனை தடுக்க வந்த இளைஞரின் பெற்றோர்களின் கண்களில் மிளகாய் தூள் தூவி தாக்குதல் நடத்திய சம்பவம் தெலுங்கானா மாநிலம் மேச்சல் மல்காஜேரி மாவட்டம் கீசர மண்டலம் நர்சாப்பள்ளி பகுதியில் அரங்கேறியுள்ளது. அதே பகுதியைச் சேர்ந்த பிரவீன் மற்றும் ஸ்வேதா ஆகியோர் ஒருவரை ஒருவர் காதலித்து வந்தனர். ஆனால் இருவரும் வெவ்வேறு சமூகங்களை சேர்ந்தவர்கள் என்பதால் ஸ்வேதாவின் பெற்றோர் அவர்களது காதலை ஏற்க ஸ்வேதாவின் எதிர்ப்பை மீறி மேலும் அவர்களின் அனுமதியின்றி 4 வருடங்களுக்கு முன்பு பிரவீனும் ஸ்வேதாவும் காதல் திருமணம் செய்து கொண்டனர். ஸ்வேதாவின் பெற்றோர் இந்த திருமணத்தை கடுமையாக எதிர்த்ததால் இந்த ஜோடி சிக்கந்தராபாத் பகுதிக்கு சென்று அங்கு குடியேறி அங்கு வசித்து வந்தனர். இந்நிலையில் ஒரு வாரத்துக்கு முன்பு பிரவீனும் ஸ்வேதாவும் தங்கள் கிராமத்துக்கு திரும்பி வந்தனர். இதை அறிந்த ஸ்வேதாவின் பெற்றோர் உட்பட அவர்களது உறவினர்கள் பிரவீனின் வீட்டிற்கு சென்று கதவை வலுக்கட்டாயமாக உடைத்து ஸ்வேதாவை கடத்த முயற்சி செய்துள்ளனர். இந்த முயற்சியை தடுக்க பிரவீன், அவரது தந்தை ரமேஷ், தாய் லட்சுமி மற்றும் பிற குடும்ப உறுப்பினர்கள் முயற்சி செய்தனர். ஆனால் ஸ்வேதாவின் உறவினர்கள் பிரவீன் குடும்பத்தினரின் கண்களில் மிளகாய்த்தூள் தூவி கம்புகளால் கண்மூடித்தனமாக தாக்கியுள்ளனர். இந்த தாக்குதலில் பிரவீனின் தந்தை ரமேஷின் கண்களில் மிளகாய்த்தூள் பட்டதால் அவர் தற்காலிகமாக பார்வையை இழந்துள்ளார். பிரவீன், அவரது தாய் லட்சுமி மற்றும் மற்ற குடும்ப உறுப்பினர்களும் காயமடைந்துள்ளனர். மொத்தம் 5 பேர் இந்த தாக்குதலில் காயமடைந்த நிலையில் இதனைத் தொடர்ந்து ஸ்வேதாவை வலுக்கட்டாயமாக காரில் கடத்தி சென்றுள்ளனர். இந்த சம்பவம் முழுவதும் அங்குள்ள சிசிடிவி கேமராவில் பதிவாகியுள்ளது. உள்ளூர் மக்கள் இந்த சம்பவத்தை கண்டு உடனடியாக காவல்துறையினருக்கு தகவல் தெரிவித்தனர். காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து காயமடைந்த பிரவீன் குடும்பத்தினரை சிகிச்சைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். பிரவீனின் தந்தை ரமேஷின் புகாரின் பேரில் கீசர காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டு தற்போது விசாரணை நடைபெற்று வருகிறது. இந்த சம்பவமானது அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பவித்ரா, கூடுதல் விவரங்களுக்கு நன்றி கிரண்.